அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மஷ்ரூம் மஞ்சூரியன் எப்படி பண்ணதான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இது ஃபேவரட் ஒன்றா இருக்கும். இது நம்ம ஸ்டார்டராகவோ இல்லை தோசை சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாவோ நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த மஷ்ரூம் மஞ்சூரியனை நல்லா டேஸ்ட்டாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணதை இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். இந்த மஷ்ரூம் மஞ்சூரியனுக்காக இன்றைக்கி நான் மஷ்ரூம் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். இந்த மஷ்ரூமை மேரினேஷன் பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், ஒரு 1½ ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு வெங்காயம், ஒரு கேப்சிகம் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கிங்க அந்த கேப்சிகமை. நெக்ஸ்ட்டு ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3-4 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த மஷ்ரூமில் இந்த மைதா, கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், தேவையான அளவு சால்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேஷன் பண்ணி வச்சுக்கலாம். மேரினேஷன் பண்ணி வச்ச இந்த மஷ்ரூமை இந்த சூடான எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மஷ்ரூம் நல்லா ஃப்ரை ஆன உடனே வேறு பிளேட்க்கு நம்ம மாற்றிக்கலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு பேனில் நான் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். அந்த எண்ணெய் நல்லா சூடான உடனே இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ளேம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு வெங்காயம் லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். அதாவது அந்த கண்ணாடி மாதிரி சொல்லுவாங்களே அந்த ஸ்டேஜ் வந்த உடனே இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கேப்சிகம் போட்டு அதையும் வதக்கிக்கலாம். கேப்சிகம் போட்டு ரொம்ப வதக்க வேணாம், ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட சாஸ் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக சில்லி பவுட்ரு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. நம்ம சோயா சாஸ் சேர்த்துருக்கிறதால ஆல்ரெடி கொஞ்சம் சால்ட் அதிலே இருக்கும். ஸோ சால்ட்டு கொஞ்சம் பார்த்து போட்டுக்குங்க. இந்த சாஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த மஷ்ரூம் அதையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்டுக்குங்க. உங்களுக்கு இந்த மஞ்சூரியன் கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி வேணும்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் ஆட் பண்ணி விட்டுட்டு இறக்கிடுங்க. அப்போ லைட்டாக உங்களுக்கு கிரேவி மாதிரி கிடைக்கும். ஃபைனலாக ஸ்ப்ரிங் ஆனியன் நம்ம இதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம மஷ்ரூம் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே ஸ்டார்டராக சாப்பிட்லாம். அந்தளவுக்கு இது செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். தோசை சப்பாத்தி இதுக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக இதை வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நான் ப்ரிப்பேர் பண்ண இந்த மஷ்ரூம் மஞ்சூரியனை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்ட் மை ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.